சூப்பர். சரி, இந்த படம் மே 24 உங்களை சினிமாவில் பார்க்க போகிறோம். வீட்டில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொன்னேன், எல்லாரும் சூப்பர், எல்லாரும் எனக்கு வந்து விஷ் பண்ணாங்க. சூப்பர். இந்த பையனுக்காக ஒரு நல்ல நல்ல கைத்தறல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. ஓகே, முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அரவிந்த் அண்ணாவா இருக்கட்டும், இல்லை கார்த்திக் அண்ணாவா இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு ஒரு பட்டாளமே இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்ச பயணம். எங்கேயாவது யாராவது தெரிஞ்சிட மாட்டோமா, சினிமாவில் வந்துட மாட்டோமான்னு ஆரம்பிச்சு அந்த ஆசை தான் இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டு இருக்கு. என்ன வித்தியாசம்? I've been saying this in press interviews already. நான் கரெக்டா ஸ்கூல்லே போல. Thank you. So let's talk about the film. Tell us how much you're excited and tell us about your character as well. Since you started with Karthik, I will start with Karthik. Firstly, big congratulations to you. It's been one. Definitely congratulations to you as well. இன்னும் நிறைய படங்கள் you should keep doing and all the best for the film also. Thank you, darling. Thank you. Thank you, காஷ்மீர் அவர்களுக்கு. காஷ்மீர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை. Thank you. இவங்களுக்கு நான் சொல்லவே வேணாம், நீங்களே கத்திடுவீங்க போல. அடுத்ததாக படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இந்த நேரம் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜான்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அவருக்கு ஏற்பட்ட இந்த வாய்ப்பு, அமைச்சுக்கிட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பிடி சார், இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறோம். ஒரு பலத்த முக்கியமா பிரகாஷ் ஆறுமுகம் அவர் வர சொல்லுங்க. அவர் ஃப்ரம் பிகினிங்ல இருந்தே இது பண்ணுவார். ஏதாவது ஒரு பெண் கிட்ட பேசிட்டு இருப்பாரு, அவரை பிரிச்சு கூட்டிட்டு வாங்க. சின்ன பசங்க நாங்க, ரொம்ப நல்ல பசங்க நாங்க, ஆனா பிரச்சனை வாங்க. சின்ன பசங்க நாங்க, ரொம்ப நல்ல பசங்க நாங்க, ஆனா பிரச்சனை வந்தா கொஞ்சம் கெட்ட பசங்க நாங்க. அங்க மட்டும் வச்சுக்கோங்க. ஏதோ ஈரோட்ல ஒரு சாதாரண ஒரு ஊர்ல இருந்து வந்தோம். உண்மையிலேயே இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கண் கலங்குது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கார்த்திக் அண்ணா, தேங்க்யூ. இந்த மொமெண்ட் எங்களுக்காக கிரியேட் பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா நாளைக்கு உங்களுடைய படம் தெரியும். அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு டாக்டர் ஒரு பெரிய விஷயம். ஒரு டாக்டர் வந்து இன்னொரு டாக்டரேட்டோட சேர்ந்திருக்காரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மட்டும் நம்ம கார்த்திக் வேணுகோபாலுடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஆதி ப்ரோக்கு ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சே இருந்தாரு. ஸோ இப்போ உங்களோட சேர்ந்தது ரொம்ப ஹாப்பி. ஆமா, ஃபர்ஸ்ட் படமே நீங்க பண்ண வேண்டியது. ஸோ இவரோட டைரக்ஷனோட ஆதியே அவர் தான். அந்த ஆதியே இந்த படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கண்டிப்பா கார்த்திக் வேணுகோபால் அடுத்தடுத்த படங்களும் உங்களோட நிறைய படங்கள் பண்ணுவாரு. இன்னும் பெரிய பெரிய ஹீரோட பண்ணுவாரு. வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.
சொல்லுங்க. அறிஞர் அண்ணாவோட அதிகமாக பேர் என்னை தான் அண்ணன் கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க அனாவசியமா என்னை கொண்டு வம்பிழுக்கிறீங்களே. சிவகாமியின் சபதத்தோடு இந்த வீரனுடைய சில்வர் ஜூப்ளி இசையில இந்த படம் we would like to have, can we make some noise for இப்போ பாதி அவர்களுக்கு மீண்டும் அப்படியே ஒரு பெரிய பெரிய ஹாய் உங்களுடைய விசிலாக பறக்கட்டும். Can we make some noise for hero? இப்போ பாதி அவர்கள் So, ஆதியண்ணா, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் நம்முடைய பிடி சார்ஸ் எல்லாம் மேடைக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் எது மாசுனா நம்ம படிச்ச படிப்பு தான் மாசா இருக்கு. அதனால படிக்காத சக்சஸ் ஆன ஒரு 4-5 கதை பார்க்கலாம். பட் படிச்சு சக்சஸ் ஆகிற கதைகள் ஏன்னா மீதி கதைகள் யாருமே சொல்றது இல்லை. அதனால படிப்பு மஸ்ட்டு. அதுக்கப்புறம் கனவை துரத்துங்க. ஒரு பிடி சாருங்கிற படத்தில் நடிக்கிறதுனால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற மாதிரியாவது சொல்லணும்ல. அதனால ஒரு சின்ன அட்வைஸ் போட்டு பட் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றியை என்னுடைய ப்ரொடியூசருக்கு சொல்லணும். ஏன்னா இன்னொருத்தர் ஜெயிக்கணுங்கிறதுல அவ்வளோ என்ன அதில் ஒரு கிக்கு தருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவருக்கு அது பயங்கரமாக தருது. ஏன்னா வந்து நான் இந்த படத்தை அவர்கிட்ட கார்த்திக் கொண்டு போய் சொன்னப்ப இப்படி ஒரு படம் எடுத்தால் நல்லா இருக்கும், பெருசாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன எல்லா ரோல்லையுமே எல்லாமே பெரிய 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 ஆக்டர்ஸ். அண்டு அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசராக இருக்கப்ப எதுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போடணுமா, அது ஏன் இந்த பையனுக்கு பண்ணோம், இல்லைப்பா நீ டேலண்டட் நல்லா பண்ணுன்னு அவர் என்னை உற்சாகப்படுத்தி இது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப அதனால வந்து எனக்கு அவர் ரொம்ப ஏன்னா அது மட்டும் இல்லை ப்ரொடியூசரை மட்டும் சொல்ல விரும்பல, எனக்கு லைஃபாகவுமே ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்துட்ருக்காரு அவர். நான் கொஞ்சம் அந்த ஆண்டர்பிரனரில் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த என்ன சொல்றது மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் பிரதாதிக் எஜுகேஷனிஸ்ட் இவ்வளோ விஷயங்கள் நான் பர்சனலாக டவுட் கேட்டேன். ஒரு ½ அன் ஹவர் ஒரு டைம் எடுத்திருப்போம், அவ்வளோ பிஸியாக இருந்தார். என் கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பர்சனல் விஷயம் கேட்டேன். எனக்கு ½ மணி நேரம் அதை வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நாட் இன் ஜஸ்ட் இந்த கெரியர்னு மட்டும் இல்லை, ஆஸ் அ பர்சனாகவே எந்த கெரியரில் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து எனக்கு நன்றின்னு எப்படி இதை சின்னதாக சொல்லணும்னு தெரில. அண்ட் இன்னொன்று எதுக்கு அப்படின்னா இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன். ஏன்னா இதில் எஜுகேஷன் இந்த சொசைட்டியில் அதுவும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடந்துட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அதை எப்படி அவர்கிட்டே போய் சொல்கிறது, அவர் இவ்வளோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்காருன்னு எனக்கு ஒரு தயக்கம். பட் நான் அடுத்த படம் அங்கே தான் பண்ணுறேன். எனக்கு கார்த்திக் கதையை உதவ முடியாது. நான் சொல்கிறேன் கார்த்திக் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம போய் சொல்லுவோம், அவர் அனுப்பிச்சிட்டாருன்னா நம்ம அப்புறமா பண்ணலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா பாசிட்டிவாக தான் நீங்கள் வாங்க, எனக்கு அவர் கொஞ்சம் தான் அப்போ பழகிங்க, எனக்கு அவருக்கு தெரியும், பட் நீங்கள் வாங்க பார்ப்போன்னு. அண்ட் நான் உண்மையிலே லைட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் 50% வந்து இவர் இப்படி ஒரு பர்சனாலிட்டின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதே மாதிரி ஒரு மேட்ரு அங்கே பண்ணார். என்னன்னா நல்ல விஷயம் தானே சொல்ல போகிறோம், சூப்பராக சொல்லுவோம், அவ்வளோதான் இதெல்லாம். ஸோ இந்த படத்தை ஏன் நான் இப்போ சொல்கிறப்ப உங்களுக்கு புரியாது. இந்த படம் இந்த பேனரில் வருவது அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான எஜுகேஷனல் ஃபிகராக ஒரு எஜுகேஷனலிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் கே ஐஸ்வரி கணேசன் அவர்களுடைய வேஸ் இன்டர்நேஷ்னல் பேனரில் வருவது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். நான் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன். அதை அவர் பன்மடங்கு ரெசிப்ரோகேட் பண்ணி அந்த படத்தையும் பெருசாக்கி ஜஸ்ட் அது ஒரு இந்த பேனர் இது வந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். அதை எடுத்து அந்த படத்தை இவ்வளோ பெருசாக்கி அதை திருப்பியும் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சி பாருங்க. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இது அதுன்னு நிறைய ஒரு இதை பெருசாக பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 400 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். அவர் வந்து இந்த படம் போய் மக்களை சேரணுங்கிறது அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாரு. இந்த பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு நான் வெகு காலமாக இந்த இதில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பார்த்த ஒரு பர்சனாலிட்டியாக நான் அவரை பார்க்கணும். டெம்பிள் மங்கீஸ் போன்று என் சக யூடியூப் சேனல்கள் அப்போல்லாம் அவ்வளோதான், ஒரு பக்கம் பிளாக் சீக்கும் ஒரு பக்கம் டெம்பிள் மங்கி ஒரு பாட்டு கருத்து சொல்லுவாங்க.
டெம்பிள் மங்கீஸ் வந்து ஒரு ஃபுல் ஃபன் பண்ணுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்தாங்க கோபி சுதாகர் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ லிஸ்ட் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் இருக்கும். அப்போ 4 பேர் தான் இருந்தோம். ஹாய் அவ்வளோதான் யூடியூபர்ஸ். இன்னைக்கு வந்து பிச்சு உதறிட்டு பலர் என்டர்டெயின் பண்ணுறாங்க, பலர் சோஷியல் மெசேஜ் பேசுகிறாங்க, பலர் மியூசிக்கை பர்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல நான் கார்த்தியும் நான்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். அங்கே இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தன்னுடைய பிடி சார் மூலமாக என்ன வந்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ எனக்காகவே ஒரு இது பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படம் பண்ணுறப்ப. ஸோ தேங்க்யூ கார்த்திக், ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த படத்தோட மெசேஜ். நான் கூட வந்து இப்போ அதை படிச்சுட்டு இப்படி ஒரு மெசேஜாக இருக்காது. ஆனால் அதை தாண்டி முழுக்க முழுக்க காமெடி, ஃபுல் காமெடி. நான் அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நிறைய வயிறு வலி காமெடி. எனக்கு ரொம்ப எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு வந்து நட்பேத்துணை மீசை முருகன் ஒரு வைப்பு, ஃபுல் ஃபன் படம். அது வந்து ஆடியன்ஸ் பட் என்னோட ஜாலி வந்து எனக்கு வந்து இந்த ஃபன் பண்றது வந்து ஜாலி, அது அட்டீஸ்ல வரும். ஸோ அதே மாதிரி ஒரு மீசை முருகன் நட்பேத்துணை வைப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ கார்த்திக். உங்களுக்கு நன்றி சொல்லும் அதே வழியில் விக்கி, ஏதோ சுட்டி அண்ணா இருக்காரு, அவருக்கு சொல்லி நான் நான் ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன இவங்கெல்லாம் சொல்றாரு அப்படின்பாரு. ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும், கார்த்தி பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த பிளாக் ஷீப் குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே. தொடர்ந்து வாங்க, கார்த்தி வந்துட்டாரு, அடுத்து டூட் விக்கி வந்துட்டான், அடுத்து லைனா வாங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிற கலைஞர்கள் ஒருத்தரா பிரேக் அவுட் ஆகி வர்றது. கார்த்திக் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிடுங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், நெகிழ்ச்சியான விஷயம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் படம்லாம் எங்கள் அப்பா ப்ரொஃபஸர், அம்மா ப்ரொஃபஸர். ஸோ அதனால் வந்து இந்த படம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பு. எங்கள் வீட்டில் அப்போல்லாம் வந்து கேபிள் கனெக்ஷனே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய படங்களில் ரொம்ப காமனாக திரும்ப திரும்ப வர்றது பாக்யராஜ் சார் படம் தான். அண்ட் எங்கள் அம்மா வந்து இது வரைக்கும் சினிமா பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்லை, என்கிட்ட பண்ணதே இல்லை நிஜமா. இந்த படம் ஷூட்டிங் அப்போ பக்கத்திலே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்துச்சு. நாங்கள் எங்கள் அப்பா பாரதி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அப்படியே பக்கத்தில் தான். ஸோ அப்படியே அங்கே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு வந்துடலான்னு போனேன். லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறேன் கார்த்தி, எல்லோரும் எப்படி 1 hour பிரேக் இருக்குது, நான் 1/2 hour வந்துடுவேன்ட்டு போனேன். எங்கள் அம்மாட்ட டேபிளில் சாப்பிட்ருக்கப்ப சும்மா, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக இந்த சினிமா கினிமா எதுவுமே ஐடியாவே கிடையாது. எங்கள் அம்மா வந்து இன்னொரு அதாவது எப்படின்னா வந்து ரஜினி படம் வருதான் அப்படிம்பாங்க எக்ஸைட் ஆனால். இவ்வளோ தான் அவங்க அங்கேயே அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஸர்ஸ், அவங்களுக்கு அதை நான் எதுவும் பார்க்கல. நான் என் படங்கள் வரப்போ பார்ப்பாங்க, அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அது கூட இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஐ ஹர்ட் மூவி வாஸ் குட், நல்லா பண்ண அப்படி போயிடுவார். ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. சாப்பிட்ருக்கேன், எங்கள் அம்மா வந்து நான் சாப்பிட்டேன்னா எங்கள் அம்மா வந்து பக்கத்துலேயே உட்காந்துப்பாங்க, எந்திரிச்சு போக மாட்டாங்க. அது எங்கள் வீட்டில் பழக்கம். அது பொதுவாக அப்படியே பக்கத்தில் ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றுறாங்க, அப்படியே சாப்பிட்டே இருக்கேன். என்ன எவ்வளோ நேரம், எங்கள் அம்மாவுக்கு அது என்ன வேலைனா, எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒர்க்குக்கு போகிறான் பையன் வந்துடுவான் ஆஃபீஸ் போயிட்டு, அந்த மோடில் தான் அவங்க பார்க்குறாங்க இதை. அப்போ சொல்கிறேன், மாமா பாக்யராஜ் யாரெல்லாம் இருக்கா, பாக்யராஜ் சார் வந்திருக்காரு, இவங்க லைனாக சொல்லிட்டு வந்தேன். லாஸ்ட்டாக தான் அப்படியே ஃப்ளோவில் தான் சொன்னேன் பாக்யராஜ் சார் வந்திருக்காருன்னு. பாக்யராஜா அப்படின்னாங்க எங்கள் அம்மா. பாக்யராஜ் வந்திருக்காரா? எங்கள் அம்மா அப்படிலாம் எக்ஸைட் ஆகவே மாட்டாங்க. எங்கள் அம்மா மூஞ்சியில் லைட்டாக அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்தோன்னே எனக்கு சும்மா வாமான்னு கூப்பிட்டு போயிட்டு, சார் எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரில, சாரை வந்து நான் ரொம்ப பெரிய லெஜெண்டு எனக்கு அவரு சுந்தர்னா கூட எல்லாம் போகிறப்ப அப்பே அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு போய் கேட்குறது. ஃபோட்டோ எடுக்கணும் சார் இது மாதிரி அம்மா என்னன்னா, எங்கள் அம்மா வந்து அவ்வளோ, எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். எங்கள் அம்மா வந்து அப்படியே ஒரு சாதாரண ஒரு டீச்சர், அழகாக அவங்க அப்படி வந்து சார்கிட்ட நின்று அவங்க ஒரு வீட்டில் எடுக்கிறப்ப இவர் வந்து அவங்களை கம்ஃபர்டபுளாக்கி கொஞ்சம் நேரம் பேசினார். அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எங்கள் அம்மா அந்த இடத்துல அப்படி பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சார் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது வந்து நீங்கள் கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு சினிமா ஐடியாவே கிடையாது சார், ஸ்டார் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஒரு அந்த ஒரு தெரில சார் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, கொஞ்சம் ஒரு ஃபீல் காட்டிங்கன்னா கூட நீங்கள் அவங்கள அப்படியே உட்காருங்கம்மா வாங்கம்மா அப்புறமா என்ன பையன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே பேசுனது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஓகே சினிமா நல்ல இதுதான். ஏன்னா சினிமா பற்றி நிறைய ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் சார். ஸோ பொதுவாகவே ஊர்லலாம் பயப்படுவாங்க சார் சினிமாக்கு, ஐயோ பையனை சினிமாக்கு அனுப்பணுமா. அதுவும் கிட்டத்தட்ட 2019 லாஸ்ட் 2020 மியூசிக் டைரக்டர் இது லாஸ்ட் படம் பண்ணேன். இப்போ 24 தான், கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம்
எப்படி இதெல்லாம் தைரியமா பண்ண முடியுது, எப்படி எனக்கு பிடிச்சதை பண்ணி திரும்பி இப்படி வர முடியுதுன்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இவங்க எல்லாரும் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அன்பு. அண்ட் ஓகே, ஒரு 2 வருஷம் போய் படிச்சுட்டு திரும்ப வந்து பாட்டு போட்டாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கிறனால மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது. ஸோ நான் டாக்டரேட் படித்து வாங்கினதில் ஒரு பாதி பங்கு அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸ்க்காக இந்த நண்பர்கள் எல்லாரையுமே சேர்ந்தோம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அதான் இது ஆல்ரெடி சொன்னேன், பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிற குதிரைக்கு பிரச்சனை இல்லை. பந்தயத்துலேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பந்தயத்துக்கு ஓடி வரப்ப அவங்க கொடுக்குற பார்வையாளர் கொடுக்குற கைத்தட்டு உற்சாகம் தான் அந்த குதிரையோட பர்ஃபார்மன்ஸே கண்டிப்போம். அந்த வகையில் 4 நாள் முன்னாடி நினைக்கிறேன், ரேண்டமாக கார்த்திகிட்ட சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இதாகிட்டேன், கார்த்தி இதுக்காக தான் கார்த்தி நான் ஆர்ட்டே பண்ணுறேன் அப்படின்னு. பிஃபோர் தட் பிடி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஜாலியாக இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த நட்பே துணை வைப்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக அதே காமெடி அப்படி இருக்குன்னா ஜாலியாக இருக்கும் படம். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜாலி மூவி, ஃபன், இட்ஸ் அ ஃபன் மூவி. அதனால் தியேட்டரில் பாருங்கள், சும்மா கேங்காக போய் பாருங்கள், செம்மையாக ஜாலியாக அப்படியே காமெடியாக போவோம். ஸோ இட் வில் பி வொர்த் டு வாட்ச்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தேங்க்யூ கார்த்திக். ஸோ படத்தை பற்றியும் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன், கடமைகள்லாம் முடிஞ்சுது. அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு பயங்கர கிராஃப்டில் போயிட்டு கல்யாணி செம்மையாக நடத்துகிறாங்க ஈவெண்ட்டை. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி அசங்கிட்டேன். அதாவது பொதுவாக நான் இது பண்ணுறது இது அந்த வைப்பு இல்லை, இது வந்து ஒரு அண்ணன் ஒரு பயங்கர பார்த்து ஒரு டேலண்ட்ல இம்ப்ரெஸ் ஆகி பா என்னடா அந்த பொண்ணு பயங்கர இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன ஒரு வைப்பு. சாம் டிஜே பிளாக் சீட்னாலே வந்துடுவான்ப்பா, ஒரே தொந்தரவு 10 வருஷம் முன்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சார் சாம் தேங்க்யூ கல்யாணி. யூ வில் கோ டு a lot of places. செம்மையா ஹேண்டில் பண்ணீங்க ஈவெண்ட்டை, இவ்வளோ நேரம் போர் அடிக்காமே கொண்டு போனீங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கலக்குங்க. இந்த கை குலுக்கலோடு ஒரு 10 நிமிஷம் நீங்க அப்படி போய் அங்கே தெரியும். வந்திருக்கிற கெஸ்டுக்கெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் எனக்கா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க. If you're ready, to make some noise! No, எப்படி இல்லை, இந்த எங்கிருந்து வருதுன்னு தெரியல, இடம் பெருசா இருக்கு, அதனால தெரிய மாட்டேன். If you're ready, people on the left, make some noise! People on the right, make some noise! Yes. People at the center, make some noise! Now everybody up there, make some noise! I want everybody right here in this building to make some noise! When I say hip, you all say hip, hip, hip. When I say hip hop, you all say hip hop, hip hop. Starting in the crowd with the sun in your body. You talk in the body, say the people more goody. You can talk it and you can get it ready. For the community, get in the crowd and the body. Up and in the car, put the motor down. Whatever to me, like that, in the Yamanava and the bar. Sirkani to the in the Kalinorum. Kadali to go, you can arrange to Parum. And you will buy the Alnamu Mingadan. Need it and Kadal and Jet. உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இல்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கம் இல்லை, நரகத்தில் வாழலாம். வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்றை மட்டும் நினைச்சிருக்க ஏனச்சுக்குள்ள. வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்றை மட்டும் நினைச்சிருக்க ஏனச்சுக்குள்ள. வா நிலா 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 எந்த நிலா சினிபா நிலா 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 எந்த நிலா.
வெல்கம் டு சென்னை. எங்க ஊரு, இந்த ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட் அப்புறம் கவிதைக்கு யாரு, இங்கிலீஷ் படத்துல இது தமிழ் படம், அதனால எங்க கிட்ட வச்சுக்கிட்டா இங்கிலீஷ் பேசினாலும் நன்றி நன்றி. நம்ம சொன்னா நீங்க நான் மட்டும் பாடல, நீங்களும் தான் பாடிட்டு இருக்கீங்க. So we gotta make some noise for ourselves. Come on. ஓகேவா? இன்னொன்னா சினிமாவா இந்தியா? இது பாதி பாதியா இருக்கு. சினிமாவா இந்தியா? டக்கரு டக்கரா? ஓகே டன். பாதி பாதியா சொல்றீங்களே, சினிமா இந்தி மிக்ஸ் ஆகுது. சரி டான்ஸ் ஆடிடலாம் எல்லாரும் சேர்ந்து. என்ன பாட்டுக்கு? இல்ல ஒரு மாதிரி இறங்கி ஒரு மாதிரி குத்தி. ரெடியா? நீங்க ஆடுறதுக்கு தான் கேக்குறேன், நான் ஆடுறதுக்கு இல்ல. ரெடியா? ரெடியா? என்ன பாட்டு போலாம்? எத்தனை பேர் பாசிங்களீங்க? பிரபா என்ன பாட்டு? பிரபா போடு. என்ன இப்படி பண்ணா டவுன், இப்படி பண்ணா ரெடி. பசங்க சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க. எல்லாம் டான்ஸ் ரெடி. அவளுக்காக போடுவன் ஆள் அவளை நான் பண்ணேன். அவங்க பேங்கார குடுக்க பாஞ்சனா டெம்போ பத்தல. லவ் பண்ணிட்டு இந்த லவ் பண்ணாத அட்வைஸ் பண்ற எவனா இருக்கீங்களா? பிரபா என்ன பாட்டுன்னு தெரியுமா? பிரபா நான் ரெடியா? கண்ட கண்ட நாயில் காதலிக்கு ஓகே சரி. ஒண்ணு எனக்கு இது ஞாபகம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பெண்ணே பார், இந்த பக்கம் வா, ஒரு முத்தம் தா, என்னை அணைத்திடவா, என்னை பச்சை முத்தம் போதுமா, இல்ல லட்சம் முத்தம் வேண்டுமா, இது என்னவென்று சொல்லம்மா, என் நெஞ்சம் துடிக்குது உன்னை நினைத்திட, கைகள் நினைத்திட, மனசு துடிக்குது உண்மைதான்.
பைத்தியம் பிடிக்குது வைத்தியம் பார்த்துட்டு பெண்ணே என்னை தொட்டுப்பா பெண்ணே எந்த உலகம் நீதான் நான் அந்த நிலவை சுற்றி வரவா நினைத்து பார்க்க இந்த நூதல் வேர் காதில் முத்தமுன்று முட்டி வைக்கிறேன் தண்ணி மட்டும் தாங்க தண்ணி மட்டும் கொடுங்க கான்செப்ட் வாங்க தெரிச்சிடலாம் இப்ப இதுக்கு ரெடியா வரல பட் ஒரு 3 மணி நேரம் நாங்க எங்க உழைப்புங்கிறனால எமோஷனலா அதை பத்தி சொல்லிதான் அவனுங்கனால சொல்லிட்டோம் ஸோ 3 மணி நேரம் பொறுமையா நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க அதனால வந்து ப்ரிப்பேர் ஆகட்டும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த வைபையாவது கொடுத்துடணும்னு தான் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து கான்செப்ட்ல தெரிச்சிடலாம் இப்ப கொஞ்சம் ரெடியா வராதனால வேற மாதிரி வந்துட்டேன் பிடி சார்ஸ்லாம் வராங்க அப்படி வந்துட்டேன் ஸோ கான்செப்ட் வைப்ல இல்ல மேபி கத்தி டாக் போட்டுருங்க வைபா எல்லாம் ரெடியா லாஸ்ட் சாங் ரெடி கண்ணை பாச்சம் வெண்ணீலா கண்கள் என்னை கண்டதும் கசங்கள் ஒழுங்கன் அதிகமா அடி போட்டு போவது காயங்கள் வந்து மனது முதல் இந்த பாட்டை காதல் மறந்து நெஞ்சம் மறந்ததே உன்னை மட்டும் எந்த நெஞ்சம் நினைத்து பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் லேட்டு ஓகே டன் என்னது பழைய ராப் வேணுமா அதெல்லாம் வச்சிருக்கேன் அந்த பாட்டுலாம் எங்கிட்டே இல்ல பிரபா இருக்கா உங்ககிட்ட இருக்கிற மினிந்திட்டு 20 விரலில் ஒரு விரலில் மோதிரப்பட படலடி எனக்கு உனக்கெடுத்து வைத்தேன் காதலி உன்முக மனதில் வைத்தேன் பாரடி இருந்து மென்று விட்டு நீ பிரிந்து சென்று விட்டேன் பால் இருந்து பட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியுமா உனக்கே தெரியுமா சரி ஓகே நீ ஏன் பாடு இல்ல நீ இப்படி வா அவளை கூப்பிட்டுங்க மேல அவளை கூப்பிட்டு வாங்களேன் இப்படி சுத்தி வா உனக்கு தெரியுமா அந்த பாட்டு ஃபுல்லா கம் இங்க இருக்கேன் கம் உனக்கு தெரியுமா அந்த பாட்டு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா தெரியும் பாடிட்டு வா பரவாயில்ல மைக் வேண்டாம் ட்ரை பண்ணலாம் ட்ரை தான் சும்மா ஜாலியா ஓகே ரெடி இருக்கிற மினிந்திட 20 விரல் அது ஒரு விரலில் மோதிர மடமகள் எழுதி உனக்கெடுத்து வைத்தேன் காதலி உன்முக மனதில் வைத்தேன் பாரடி இருந்து மேலே விட்டு நிற்க சென்று வேண்டும் வாழ்வு ரெண்டு பட்டு போனது போகட்டும் காயங்கள் ஆகட்டும் கவிதைகள் வழியே நிம்மதி தேட்டும் காதல் மாயை தெளியா போதே ராமன் தேடிய சீதை ராமன் சீதை கண்ணன் ராதை இதை போல இருக்கிற தேவைக்கு யானின் மனதில் வீழ காரணம் பெண்கள் வீசும் காதல் யாமினி அவ்வளவுதான் பாடியாச்சு டன் போட்டோ இப்ப எடுத்துக்கோ தேங்க்யூ ஃபார் பீயிங் எ ஃபேன் அங்கயா அம்மா எங்க இருக்காங்க எடுத்துக்கப்பா அம்மா கூட எடுத்து ஓ 6 o'clock அங்க வெயிட் பண்ணி 5:30 ல இருந்து அங்க எல்லாருக்கும் சொல்லு அம்மா she got her surgery done இப்போதான் 3-4 months முன்னாடி like 6:30 ல இருந்து she is waiting here for me to sit through ரொம்ப நன்றிமா எனக்கு இந்த விருது பெயர் புகழ் இதெல்லாம் வேணாம்மா இந்த மாதிரி அன்பு இருந்தா போதுமா ரொம்ப நன்றிமா தேங்க்யூமா வந்தாங்க YMCA UG ட்ரைபுக்கு வந்தாங்க என் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க YMCA என்னோட இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ்க்கு வருவீங்க UG ட்ரைபுக்கு வந்தாங்க ஆர்கஸ் சாரிமா ரொம்ப தொந்தரவு கொடுக்கறேம்மா
சரி நான் வரேன், அம்மா வர வைக்கப்படுறாங்க. வா வாங்க அம்மா கூட சேர்ந்து. எனக்கு அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் என்ன பண்றதுமா, என் ஃபேனு, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எவ்வளவு நேரம் இருந்ததுக்கு தேங்க்யூ. அப்படி போயிடலாம். ஓகே அம்னி, தேங்க்யூ அம்னி, see you. அடுத்த டைம் பேர் ஞாபகம் வச்சுப்பேன், நிகாரிக்காவை கூட்ட மாதிரி உன்னையும் கூப்பிடுவேன். ஓகே இல்ல, அடுத்த ஷோல பார்ப்போம். ரெடி, so I'm going to wind up. இல்ல கல்யாணி, டைம் ஆயிடுச்சு. ஹாய், ஒன்னே ஒண்ணுதான் லாஸ்ட். என்ன மீசை முருக்கா, எனக்கு லிரிக் கொஞ்சம் ரெடியாகி வரல, நானு ஃபுல்லா பாடிடுவீங்களா? சரி நீங்களே பாடிடுங்க. ஓகே, என்ன பாட்டு? மீசை முருகன் என்ன பாட்டு? மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், பிரச்சனை வந்து புட்டா அவ லவ் தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான். ஹே சின்ன பசங்க நாங்க, ரொம்ப நல்ல பசங்க தாங்க, ஆனா பிரச்சனை வந்தா கொஞ்சம் கேட்ட பசங்க தாங்க. சின்ன பசங்க நாங்க, சின்னதாடி பாடி நல்ல பசங்க தாங்க. சிரிக்க மாட்டோம், பிரச்சனை வந்தா கொஞ்சம் கேட்ட பசங்க தான். Everybody sing with me, come on. மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், வந்து புட்டா ஒரு லவ் தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான். சூப்பரா இருக்கா, தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா அது நின்னுட்டு ரொம்ப நேரம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி.